வணக்கம். எம்ஆர்எஸ் சுமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு கேட்டிங்கன்னா, இது கனவா. இதுதாங்க கனவா. இந்த கனவா ஸ்ரீலங்கா ஸ்பெஷலில் நம்ம இது வெறும் சிம்பிளாக எப்படி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவை: வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கணவாய்க்கு ஸ்பெஷலே இந்த பூண்டு, மிளகு, சீரகம் இது 3ஐயும் இடிக்கணும், இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்றிக்கணும். இது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இந்த தேங்காய் மூடியில் பாதி தான் நம்ம இதை திருகி பால் எடுத்துக்க போகிறோம். இவ்வளோ தாங்க. வாங்க சமைக்கலாம். சட்டி சூடாயிருச்சு. ஆயில் நமக்கு தேவையளவு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், வெடிக்கிறீங்க. வெங்காயம் போடலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. வாசனைக்காக 2 பச்சை மிளகா. நான் ஏன் கீரி போடலைன்னா, எனக்கு அல்சர் இருக்குது, அதனால் நான் கீரி போடலை. இதில் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். 2 கருவேப்பிலை, இதோடு சேர்த்து தக்காளி, வாங்க தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தக்காளி வெந்துருச்சு. இதோடு சேர்த்து இந்த கணவாய் இதோடு போட்டு வதக்கலாம். இந்த கணவாயில் உள்ள கூந்தல், இந்த கூந்தல் இப்படி நீளமாக தான் இருக்கும். தேவையானவங்க கட் பண்ணிக்கலாம். நம்ம நான் மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், பூண்டு இதுதான் மெயினு கனவாவுக்கு. அதையும் இதோடு சேர்த்து போட்டுக்கலாம். இது ஸ்ரீலங்காக்காரவங்க, அவங்க இப்படி தான் சமைப்பாங்க. இந்த கனவா வேக டைம் எடுக்கும். இது சட்டுன்னு வேகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவாகவே தண்ணி விடும், வேகட்டும். இதுக்கு தேவையளவு உப்பு போட்டுக்கலாம்.
இந்த கனவா வேகட்டும். இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இது வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். நம்ம போய் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். கனவா கறி, கனவா குழம்பு, அது தண்ணியெல்லாம் விட்டு வெந்து வந்துடுச்சு. இது இதில் பாதி மூடி தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு பால், இது செகண்டாவது பால். இந்த பாலை இதில் ஊற்றிக்குவோம். ஏன்னா கனவா நல்லா வேகணும். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சு குழம்பு பொடி. இந்த கனவா குழம்பு நான் சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு 4 பொருளை வச்சு இந்த டேஸ்ட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே நீங்கள் உங்கள் வீட்டில் கனவா குழம்பு வைக்கும்போது பக்கத்து வீட்டுக்கு மணக்கும். இந்த டேஸ்ட்டு கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த டேஸ்ட்டு இது வேகட்டும். இது வெந்து வரவும் தண்ணியெல்லாம் சுண்டி வரும்போது கடைசியாக தலைப்பாலை விட்டால் நம்மளுடைய கனவா குழம்பு ரெடி. கைஸ், நம்ம ஏற்கனவே தண்ணி பாலில் வேக வச்சுருந்தோம். இப்போ தலைப்பால். அவ்வளோதாங்க, கனவா கறி ரெடி. கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை. இது ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் இருந்து. சரி கைஸ், வாங்க நம்ம கனவா குழம்பு தயாராகிடுச்சான்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கனவா குழம்பு தயாராகிடுச்சு. நான் செஞ்ச இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கொடுங்க. எதுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ தான் வீடியோ போடுறோம். தடுமாற்றம் இருக்குது. அது எல்லாம் ஏதாவது வாய் தவறி பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான்.